அப்ப சமாதான காலத்துல வச்சு 2-3 சிங்களத்தை இப்போ ஞாபகத்துல வச்சுக்கொண்டு ஹரி டிரைவர் ஓடிக்கொண்டு போவான் போலீஸ் மறைச்சே நீங்க சலியனை ஓட்டி மாத்தியா ஹரி விட்டுருவாங்க காசு கொடுத்து எல்லாம் மட்டும் தான் டிரைவருக்கு தெரியும் தானே ஓடுறவனுக்கு அவன் எத்தனை ரூட் போறான் நீங்க தமிழ்ல பெருசா போட்டுக்கலாம் அவரும் பிராண்ட் என்னது சிங்களத்தை போட்டு இங்கிலீஷை போட்டு கடைசியா போடுறீங்களா தமிழ் உங்களுக்கு கட்சி இருக்குண்டாடாம கவர்மெண்ட் அதை மாத்துங்க வெளிநாட்டுல இருந்து கதைக்கிறீங்களோ நான் கவர்மெண்டோட காய்ச்சி மாத்திரம் அப்ப சத்தமனா இருக்கும் இல்ல சத்தமனா இருக்கும் அப்படின்டா அங்க தமிழ் தமிழ் சாகுறீங்க ஏதோ தமிழ் முன்னுக்கு இருக்கு நாங்கள் தூக்கி சிங்களத்தை முன்னுக்கு வச்ச மாதிரி எல்லாம் கதைக்கிறீங்க அப்படித்தான் நாங்க எவ்வளவு செலவு சாப்பாடு தண்ணி வண்டி இல்லாம தொடங்கிட்டாங்க கஷ்டப்பட்டு கொண்டு கழிஞ்சு அங்க நீங்க கூத்தடிக்கு வந்த காசை சரி இங்க கொடுத்துக்கலாம் தான் இடம் நீ ஏடா மாசத்துக்கு வருஷத்துக்கு நானும் காசு வந்து நான் தான் அதுக்கு நான் சொல்லல நீ வருஷத்துக்கு 2-3 தடவை இங்க வர அதை 2 தடவை நிப்பாட்டி போட அந்த காசை கொடுக்கலாம் நான் கொடுக்கணும் தானேப்பா எங்கட பிள்ளைகள் பாடாது அதை நான் சொல்லல நீங்க தமிழை கொண்டாடணும் மூலத்தை கொண்டாடணும் மக்களை கொண்டாடணும் நினைச்சிருந்தீங்க நீங்க நினைக்க இல்லையா அதான் நீங்க கொண்டாடுறீங்களே பெரிய செலவில் கள்ளும் கரைஞ்சுண்டலையும் பற்றி ஒருத்தன் கதைக்கே இல்லை பிளேண்டியும் தட்டவடையை பற்றி ஒருத்தன் கதைக்கே இல்லை கள்ளும் கரைஞ்சுண்டலும் நீங்கள் அங்கே கொடுத்தது ஒரு பெரிய விஷயம் சுஹா இவங்கள் இந்த இது முடிஞ்சாலும் இந்த வருஷம் முடிஞ்சாலும் விட மாட்டாங்க போல உரிமைக்காரரை செய்கிறத இன்றைக்கு ஒருத்தன் வீடியோ போட்டுருக்கான் நல்ல போல நாங்கள் ஒரு கிழமை முந்தி வந்தது நின்றுதாங்க நீ நல்லா மினிக்கி கொண்டு போயிருப்பேன் என்ன சாரியை கட்டி கொண்டு என்னை கூட்டின்னு போய் என்ன நாசமாக இருந்துருப்பேன் நீ கேட்கணும் சும்மா இரு நீ சும்மா அங்கே அவைண்ட கொண்டாட்டமே ஆட்டியும் காது குத்துக்கே போகிறேன் நீ உங்களுடைய ஆகலண்டு குதுக்கு போகாமறீங்களா 600 பேர் வந்தவையாமே நல்ல போல நான் தப்பினேனப்பா அதுக்குள்ளே இல்லாமல் சுவா இந்த பலாயிரம் கொஞ்சம் எடுத்து வேங்க சாமி வாரண்டவன் அவர் அங்கெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து நிற்கிறார் போல பிரச்சனை வாங்கிட்டு தானே ஆள் நைஸாக இங்கே வந்து நிற்கிறாரு போல போகிறோங்க வரட்டும் கேட்போம் என்ன நடந்துட்டு கொக்காக்கள் என்ன சொன்னவன் உங்களுக்கு அவன் போனவே இல்லை கொக்கா ஒரு ஆளுன்னு சொல்லி நீ அவள்கிட்ட கதையை காய்ச்சி ஒன்று இருந்து காசும் கொடுத்துருக்க மாட்டாள் அவன் அவங்களோட காசு ஆமாம் வாங்க வாங்க உள்ள வாங்க 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 நவனி ஓகே சாமி வருது வாங்க உள்ள வாங்க இல்லை ஓகே பரவாயில்ல இப்போ இந்த கை தான் கொஞ்சம் பிரச்சனை கிடையாது காட்டத்தானே வந்தது என்ன என்ன தோணுவீங்க என்ன சாமம் சிங்கிள் மோல்டு இந்த கடவுளே சிங்கிள் மோல்டு அடிச்சுட்டு தானே இந்த நாசப்படுத்துறீங்களா அங்கே என்ன நீங்கள் என்ன நடந்த உண்மையா அங்கே அது சொல்லுங்க முதல்ல உடும்புற லண்டன்ல நீ வாடாடே அவங்க சாவடிக்கிறவ தான் நீ என்ன விடுறாங்களே இல்லை இங்கே என்ன கடைக்கு போனா ஆனால் நீங்கள் லண்டன் என்ன என்ன நடந்த ஒரு நான் ஒரு கிழமைக்கு முன்னே வந்துட்டேன் பூச்சிகள் இருக்கு என்ன வீடு வருது நாங்களும் இங்கே நிற்க வேண்டியது தானே நீ ஒரு ஆளை கொடுத்து மெயின்டைன் பண்ணடாவா ஒரு 50-60 போனாலும் பரவாயில்ல கொடுத்துருவோம் எங்கடையா விடுவோம் சரி அது வந்து தேங்காய் விடுவோம் வேலையை விட்டுவோம் பெரிய சொல்லி அதை விடுங்க கடைக்கு போனா அண்ணா நீங்கள் லண்டன் இல்லை ஓம் தம்பி நான் லண்டன் சொல்லிச்சுன்னா நான் லண்டனி போட்டு நான் சொல்கிறேன் நான் வெம்பிலியண்டு நக்கன்னு சொல்லி போடுறது தானே சொல்ல அவனுக்கு தெரியாது வெம்பிலியண்டு அங்கேன்னு அவங்க படம் என்ன கூத்தாடி இருக்கிறீங்களா அவங்க ஒரு பிராயில் சிங்களத்தை வச்சு கொண்டாடி இருக்கிறீங்களா அவன் என்ன உண்மையா என்ன நடந்தது கூதாடி சொல்லுங்கப்பா முதல்ல ஒரு தினம் போடுறான் யாரை பார்த்து ஃபேஸ்புக் போனா ஒரு எங்க ஊர் வந்து ஃபேமஸா அது பண்ணாடு அதனால அப்படி விட்டுருவோம் பொறு எனக்கு கேட்கல உனக்கு அது மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுது அதை கொண்டு வாங்க பணத்தை அக்கா அப்படியே அக்கா இருக்கிறா இந்த ஏன் இந்த சிங்களத்தை கொண்டாடினீங்களா அம்மா சிங்களத்தை பேரை முன்னுக்கு போட்டிங்களான்னு ஒருத்தன் வந்து சொல்கிறான் ஒருத்தன் வந்து பார்த்தா உரிமைராயை போட்டா கிளின்னு கிளிக்கிறாங்க என்ன பிரச்சனை உண்மையா என்ன நடந்ததாங்க நல்ல வேலை நானும் அந்த ஈரன் பிசியில் பொதுவாக பார்க்க இல்லை ஆனால் இப்போ பிரச்சனையாக கொண்டு வாப்பா ஆனால் நீ வந்திருக்கணும்டா நீ வந்திருக்கணும் இல்லை 650 சும்மா இல்லை இங்கே வந்தால் உடனே அந்த பவுடாவுகள் பலகாரங்களை தான் தொடங்கிடுவீங்க நீங்கள் வருஷம் தானே வேணும் சாப்பிடும் அதுவும் வேண்டினது இப்படி காலமாக நிற்கிறதுக்கு நேரம் இல்லை இங்கே வாழ்க்கையில அப்படி செய்யல அது சரி வாழ்க்கையில செய்யல இந்த அவன எவ்வளவு உட்காரம் செய்தவன் அது சரியப்பா என்ன நடந்தது பிரச்சனை அதை சொல்லுங்க நீங்க பாட்டி செஞ்சீங்க சரி கல்ல வண்டி குடிச்சீங்களா கடலை அன்லிமிட்டட் தண்ணி என்ன வேணாலும் நீ அடிக்கலாம் என்ன வெல்கம் சொல்லலாம் ஸ்டார்டர் என்ன சொல்லுவா கல்ல குடிச்சீங்களா கல்லும் கரைஞ்சுண்டலும் மச்சான் ஊர் தாண்டா இங்கே இருந்து அதே ஃபீல் எனக்கு டிஸ்பிளே பண்ணாங்களாப்பா இப்போ நீ சொன்னது எனக்கு விளங்க அந்த கோதாரி தான் நான் கேட்குறேன் என்ன நடந்தது ஏன் உரிம்பிரான்னு சொல்லி சொன்னா நீங்கள் தமிழில் பெருசாக போட்டுக்கலாம் உரிம்பிராண்டு என்னது சிங்களத்தை போட்டு இங்கிலீஷை போட்டு கடைசியாக போடுறீங்களா தமிழ் நீயும் இந்த
அவன் டிக்டாக் வெளிநாட்டுல இருந்து டிக்டாக் செய்யறவனுக்கு வந்து கண்டென்ட் இல்லன்றதுக்காக ஒரு இது இருக்கு எனக்கு நீங்க அவங்கள மாதிரி எனக்கு யோசிக்கலாம் நடந்தது அது நான் முந்தின நாள் சுதாக்கு கால் பண்ணேன் சரி சுதா கிட்ட என்ன மாதிரி நடந்தது சுதா சொன்னா என்ன இப்படி தான் நடந்தது இப்படி தான் நடந்தது சம்பவம் சுதா சொல்லிச்சு சரியோ அடிச்சேன் தான் சுதர்சனுக்கு சரி சுதர்சன் சொன்னா தான் போனான் பாட்டை கிட்ட பாடினான்னு இப்படி தான் நடந்த பிரச்சனை ஏன்னா கூட பிடிஞ்ச அடிஞ்ச சரியான அப்புறம் பார்த்தா டிக்டாக்ல இப்படின்னு போடுறாங்க இந்த குரூப் பள்ளி இருக்கிறார் இவங்களும் செய்ய போறாங்களா எங்கட பள்ளிக்கூடக்காரன் அப்ப செய்யட்டும் அப்பவும் ராசியா தான் நல்லது நீ அடே நான் என்ன பண்ணல உட்டும்பிரா வந்து இங்கிலீஷ்லாம் போட்டாங்க உங்களுக்கு இங்கிலீஷ் தான் பெருசா போட்டாங்க அது பிரச்சனை லண்டன் ரெண்டு இங்கிலீஷ் ஓகே பிரிட்டிஷ் நாடு தானே நீங்க இங்கிலீஷில் போட்டுருவீங்க அது கொமனடாப்பா நீங்க தமிழர் தானே தமிழ்ல போட்டுருக்கலாம் பெருசா என்னடாப்பா உங்களுக்கு நான் என்ன கேட்குறேன்டா ஒரு விஷயம் அங்கே என்ன வெள்ளக்காரர் வந்தவங்க நாங்கள் இருக்கிறேன் விரும்புகிறேன் அங்கே லண்டன் நிகழ்வுக்கு வந்து வெள்ளக்காரர் பொது மொழியடாப்பா அதை விடு இப்போ அது முக்கியம் இல்லை உங்களுக்கு வந்து உரும்பிரா கற்பவிலையிலேருந்து சர்ச்சில் இருந்து பள்ளிக்கூடங்களில் இருந்து சிவமார் சிலையில் இருந்து எல்லாம் உங்களுக்கு நாங்கள் டிஸ்பிளே பண்ணுறோம் அதே மாதிரி உரும்பிராண்ட போர்டு இப்போ உரும்பிராண்ட போர்டு அப்படி இருக்குது நீங்கள் அதைத்தான் நான் அது ஏனப்பா போட்டுறீங்க நீங்கள் அதை அப்படியா காட்டுறானாப்பா அது அந்த ஃபீல் வரணும்னா இருக்கிறது அப்படி தான் காட்டினா பழைய ஃபோட்டோகள் கிடக்குதாடா அவங்க அந்த காலங்கள் எடுத்த பழைய ஃபோட்டோ பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோகள்லாம் கிடக்குதானே ஹிஸ்டாரிக்கல் இதை செய்கிறோம் இப்போ இருக்கிற ஒரு மிராய காட்டுறோம் எங்கட புள்ளிகளுக்கு சரிதானே ஒரு விஷயத்த கடத்துறோம்டா இருக்கிறது அப்படியே கடத்துங்க அதுதானே உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்களும் இப்படி செய்தா உங்களோட பிள்ளைகள் என்ன நினைக்கும் மேலே என்ன பாலதி கிடக்குன்னு கேட்கும் அது சொல்லுவீங்க நீங்கள் சிங்களம் வந்து இப்போ கீழே இங்கிலீஷ் எழுதிக்கிறா அதனால் இங்கிலீஷ் கீழே பார்க்க மூன்றாவது தமிழ் அப்படி யோசிக்கும் அப்ப அங்க சிங்களம் தான் ஆச்சு சிங்களம் தான் செய்கிறீங்க இப்போ உங்களுக்கு கட்ஸ் இருந்துச்சுண்டா சரிதானே இந்த டிக்டாக்ல வெளிநாடு கத்துற அவ்வளோ பேரும் வந்து இதை மாத்துங்க தமிழை முன்னுக்கு போட்டு சிங்களத்தை கீழே போட்டு டிக்டாக்ல இருக்கிறாங்களே வந்து காத்து காத்து மாத்த கத்தினம் உங்களோட அரசியல்வாதி மாத்திரம் தானே அங்க ரெண்டு காசு எலெக்ஷன் காசு கொடுக்குறீங்க எலெக்ஷனுக்கு நிவாரணம் கொடுக்குறீங்க எல்லாத்தையும் செய்யறீங்க மெனோன கேட்க கதைச்சாதான் இப்போ வந்து அந்த பேர் பிள்ளைகள் மாத்திரன்னு சொல்லி தமிழ் ஏரியாவில் தமிழ்லாம் முன்னுக்கு இருக்கும்லாம் கதைச்சாச்சு ஆனா யார் நடைமுறைப்படுத்துனீங்க எல்லாம் போட்டு நாளைக்கு வாழை கொண்டு அறுத்து போட்டு ஒட்டி விடுங்க இருக்கிறீங்க நீங்கள் என்னவா இருக்கிறீங்க யாரு நான் டூரிஸ்டப்பா நான் இப்போ கூட நான் கதைக்கணும் நடக்காத கதைக்கூட அவங்க அடையா பஞ்சு நான் சொல்றத கேள் நீங்களாம் நான் அங்கே இருந்து எம்பி மேலே கொண்டு வந்து ஆக்கி வச்சிருக்கீங்க எம்பி ஆகி காசை இறைக்கிறீங்க தமிழ் தமிழ் பிரதிநிதிகள் தமிழ் மக்கள் வாழ்ற இடம் தமிழ் குடியுரிமை இருக்கிற இடம்னு சொன்னா அதை தமிழ்ல தான் மே இருக்கிறீங்க முதல்ல சொல்லிக்கணும் இது வரைக்கும் எலெக்ஷன் நடந்து இவ்வளவு நாள் ஆகுது 3 பேர் ஏதாவது வாய் திறந்தவையோ தமிழாக்கல சொல்லு அது என்ன அறிக்கை விட்டவன் அது கதையை கிளம்பி அடக்கி வச்சுக்காங்க பூலோக அரசியல் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது சரி நான் சொல்றத கேள்வி இல்லை இந்த பார்த்தா இந்த இந்தியாவில் வேற லெவலில் பிரச்சனை போய் கொண்டு சுகர் பிரச்சனை இறங்கி இனி போகே இந்த அதை எடுத்து சாப்பிடுங்க மிக்சர் போடாக்கள் மனசு தெரியா சாப்பிட்டா அறியணும் புது சரியா இனிப்பி போடக்கூடாது பார்க்க இனிப்பா கிடக்கு கடையில் வேணும் எங்களுக்கும் தெரியாது நான் எல்லாம் ஊசியெல்லாம் கொண்டு வந்து நான் என்ன சொல்லு இப்போ அங்கே என்ன உண்மையில நடந்தா சொல்லு ஐயோ விழா விமரிசையாக நடந்தது பொருட்கள் இல்லைவேக்கு இங்கே இந்த வெளிநாட்டில் இருந்து பக்கத்தில் கொண்டாடினதுக்கு வந்து சுண்ணாம்பு பிடிக்கல மேனி பேக்கு பிடிக்கல பிளேன் சொல்லு சுவா சீனியர் குறைச்சி போடுங்க போராளி கூட பரவாயில்லையா என்னடா இங்கே என்னடா ஒரு பேரும் எதிர்பார்க்கல புள்ளிகள் நாங்கள் சொல்லிப்படம் வெளிப்பாட்டுக்காரர் வழி இது ஒன்று ஒரு நிகழ்ச்சியும் வேணாம் உங்களோட பிள்ளைகள் பாடுறா பாடலாம் வணங்கோ ஓகே நீங்கள் பேசாம இப்படி செஞ்சுக்கலாமேடாப்பா இந்த உங்களோட கில்மிசா பாடுறாள் இந்த உங்களோட யாழ்ப்பாண பொடிகள் 2-3 பேர் பாடுறாங்க இந்த இப்போ ஒரு பிள்ளை சூப்பர் சிங்கர்ல போய் பாடுதாள் அவளை அவங்க இப்படி ரிசர்ச் பெருசாக செஞ்சிருக்காங்க உங்களோட உள்ள பாட்டுக்காரர் இல்லையோ எங்கட பிள்ளைகள் பாடாது அதை நான் சொல்லல நீங்க தமிழை கொண்டாடணும் ஈழத்தை கொண்டாடணும் மக்களை கொண்டாடணும் நினைச்சிருந்தீங்க நீங்களா நினைக்க இல்லையா பார்த்தா நீங்க கொண்டாடுறீங்களே பெரிய அளவில் கல்லும் கரைஞ்சுண்டலையும் பற்றி ஒருத்தன் கதைக்கே இல்லை பிளேண்டியும் தட்டவடையை பற்றி ஒருத்தன் கதைக்கே இல்லை கல்லும் கரைஞ்சுண்டலும் நீங்கள் அங்கே கொடுத்தது ஒரு பெரிய விஷயம் என்ன பெரிய விஷயம் அங்க வேணும் உங்களுக்கு பக்கம் இல்லையா கேவலம் கட்ட வாழ்க்கையா பஞ்சம் யாரும் கல் குடிக்கிறாங்க கிடையாது நீங்க வந்து என்ன சொல்லி வந்த நீ எங்கடையாக நீங்க வந்தா கல் குடிக்கணும் போய்கள் எல்லாரும் குடிக்கிறாங்க மொக்க மாதிரி கேட்கிறேன் கல் நானே சொல்லி கொடுத்தா வந்திருக்கேன் கல்லுக்கு கொண்டு சொல்லி கொடுத்தா வந்திருக்கேன் வேறு என்னத்துக்கு அங்கே இங்கே வர்றாங்க எல்லாரும் என்ன சாராயம் குடிக்க டிசிஎலுக்கும் இதுக்கு இந்த குடி குரங்கு செடியில் விடுங்க நாங்க இருக்கிற வாங்க நான் இங்க மோகம் காட்டையிலாங்கிற என்ன மோகம் காட்டையிலாங்க என்ன செஞ்சு வச்சிருக்கீங்களா ஐயோ எனக்கு வெளியில தெரியலாங்க கடா அங்க போனாலும் லண்டன் அண்ணா நீங்க லண்டன் தானே நீங்க மணியன் லண்டன் இல்ல பெருமையா சொல்லி கொண்டு இப்ப வந்து படம் காட்டையெல்லாம் போச்சுன்னு உனக்கு என்ன நாசமாக்கி வச்சுக்கிறீங்க நீங்க அன்லிமிட்டட் லிக்கர் எல்லா சும்மா கிளீன் ஃபிளிச் என்ன எல்லா சிங்கிள் மோட் அது வேற லெவலப்பா நான் சொல்றது கேளுங்க எவ்வளோ செலவு சாப்பாடு தண்ணி வண்டி இல்லாம தொடங்கிட்டாங்க கஷ்டப்பட்டு கொண்டு கழிஞ்சு அங்க நீங்க கூத்தடிக்கு வந்த காசை இங்க கொடுத்துக்கலாம் தான் இடம்
நீ ஏடா மாசத்துக்கு வருஷத்துக்கு நானும் காசு வந்து நான் தான் அதுக்கு நான் சொல்லல இல்ல, நீ வருஷத்துக்கு 2-3 தடவை இங்க வார அதை 2 தடவை நிப்பாட்டி போட அந்த காசு கொடுக்கலாம் நான் கொடுக்குறேன் தானேப்பா நான் இந்த கோயில் நிர்வாகத்தில் இருக்கிறேன் இந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு சைப பெருமாள் சேவை காசு கொடுக்கணும் அது கொடுக்குறேன் காசு நான் கொடுத்துட்டா இருக்கேன் நான் இல்லைன்னு சொல்லல தம்பி அங்க வந்து அத்தனை பேரும் கொடுத்தோன்னா இருக்கான் நான் கொடுக்கலன்னு நான் சொல்லலையே நான் கொடுக்கலன்னு சொல்லலையே நான் கொண்டாடக்கூடாது நாங்க அதே நாங்க இருக்கிற கேள்விக்கு ஒரு சின்ன ஒரு பதில் சொல்லு சரியோ 600 பேர் போனீங்கன்னு சொல்லி சொன்னா 650 சரி 650 பேர் 700 பேர் வைக்க 700 பேர் போனீங்கன்னு சொன்னா ஒரு ஆள் ஒரு 10 பவுன்ஸ் போட்டிருந்தா எவ்வளவு காசு எப்ப பாரு 7,000 ரூபா காசு சரியோ ஒரு ஆள் போட்டிருந்தா அது நீங்கள் அங்க குடிச்ச போது ஒரு அன்லிமிட்டட்னு சொன்னா ஒரு ஆள் அரை போத்தல் சேரையா குடிச்சிருப்பீங்க உங்களை பேரு தெரியும் எனக்கு சரியோ அரை போத்தல் படி பார்த்தா 600 பேர்ல 300 பொம்பளைல விடுங்க சரியா 300 பொம்பளைல போறான் பிள்ளைகள் மிச்சம் சும்மா லூசுமே கேட்கறேன் நீ நின்று இருந்தா போத்தல கட்டி பிடிச்சும் கம கட்டி வச்சு தெரிஞ்சிருப்பா இப்ப அது நான் ஒரு மணி ஒரு விஷயத்த எல்லாருமே நீ மொக்க மாதிரி கேட்க கூடாது எனக்கு யோசிச்சு ஊருக்கு தெரியுறாங்கடா நீங்க பார்த்த வேலையா ஊர்க்காரன் பிரச்சனை இல்லை இப்ப இங்க அங்க ஊர்க்காரன் தான் பிரச்சனை அவன் தான் டிக்டாக் எடுத்து அது பிள்ளை என்ன இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஒன்று சொல்லு அதுதான் நான் கேட்கறேன் ஏன்னாப்பா நீங்கள் அதை போட்ட நீங்கள் முன்னுக்கு நீங்க தரகளை மாத்தி போட்டுக்கலாம் தானே அப்படின்னு சொன்னா நான் கேட்கறதுக்கு பகல் சொல்லுங்க அதை நீங்க போடணும்னு சொல்லியிருந்தாடாப்பா அதை எடுத்து அந்த போட்டோ நான் சொல்றது ஒரு நிமிஷம் இப்ப நீங்க கோயில போட்டோ எடுத்தீங்க சந்தையை போட்டோ எடுத்தீங்க சந்தையை போட்டோ எடுத்தீங்க எல்லாத்தையும் போட்டோ எடுத்தீங்க சரியோ இல்லைன்னு சொல்லல உதயம் உங்கட பொடியில் விட பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு காசை கொடுத்துருந்தா சரியோ பாட்டிவா நல்ல வீடியோ இந்த ரோனுகள் அதுகள் எல்லாம் போட்டு நல்ல வீடியோக்கள் எடுத்து நல்ல ஒரு செக்மெண்ட் மேலே ஒன்று செஞ்சு தந்துருப்பாங்க அதை அங்கே நீங்க போட்டிருந்தா அவ்வளோ பிரச்சனை வந்து எனக்கு என்ன பிரச்சனைடா இப்போ உரிம்பரா அப்படி இருக்கு அதான் காட்சிப்படுத்துரு அப்போ நான் உங்களோட உரிம்பரா எடுக்காம போய் சாவச்சி எடுக்க போகிறாங்களே அவங்க உரிம்பரா நீ இதால வந்த நீ யாழ்ப்பாணத்துக்கு இதால வந்த நீ ஏர்போர்ட் யாழ்ப்பாணம் வந்து நீ படத்தை வச்சுக்கும் அண்ணன் மெதுவா போங்க ரெண்டு விட அப்படியே கரண்டு குரட்டை விட்டுருப்பேன் விளங்கு தானே ஒரு போட்டை பார்த்துருக்க மாட்டேன் ஒரு ஊரை பார்த்துருக்க மாட்டேன் சொன்னா அப்புறம் கவனிச்சான் வேலைக்கு வேற சொல்ல அங்கே அவன் தான் நடிக்கிறான் சரி அது இருக்கட்டும் இப்போ காய்ச்சா பிரச்சனை அவள் அங்கே நிற்கிறீங்க 1008 அம்மா நீங்கிட்ட போய் குடிக்க பண்ணி 2 வாள் என்னட்ட வந்து அங்கே எப்படி தான் சொல்லி வச்சுருவோம் நாங்கள் தெரியும் நேரம் இல்லை கொஞ்சம் சரியான வேடா அது உங்களால் இருந்த வீட்டுக்காரர் நாங்களும் வந்து எல்லாம் பட்டினதெல்லாம் சொல்லி இனி அங்கே என்ன வாழ்றது இல்லை எங்கட காணியில் என்ன போய் நாளே தான் போய் பார்க்கணும் செலவிடு என்னண்டா இந்தியா நீங்கள் உங்களுக்கு கட்சி இருக்கண்டாடாம கவர்மெண்ட் ஆதியாக மாற்றுங்க வெளிநாட்டிலேருந்து கடைக்கிறீங்களோ நான் இந்த கவர்மெண்டோட காய்ச்சி மாத்திரம் அப்ப சத்தமனா இருக்கும் எல்லாம் சத்தமனா இருக்கும் அப்படியேண்டா அங்க தமிழ் சாகுறீங்க ஏதோ தமிழ் முன்னுக்கு இருக்கு நாங்கள் தூக்கி சிங்களத்தை முன்னுக்கு வச்ச மாதிரி எல்லாம் சாதிக்கிறீங்க அப்படிதான் நீங்கள் தமிழ் சாகுறீங்கள் நானேப்பா அங்க என்னது குடைக்கிறீங்க எங்கட மக்கள் மணி இப்பதான் கனவேருக்கு தெரியுது இப்படித்தான் இங்க போட் கிடக்கு இவ்வளவு அது தெரியாம தெரிஞ்சா சத்தமனா இருந்து தெரியாம திடீரென்று பார்த்தோம்னா கொந்தளிக்கிறாங்க அது ஒரு பிரச்சனை இருக்கு எங்களுக்கு அப்பவே உங்க என்ன சொல்லலாம் செய்யணும் இப்போ உங்க நூலத்துக்கு டிக்டாக்காரர் வீடியோக்காரர் யூடியூப்காரர் அவங்க அதை பிடிச்சி போட்டு தான் காணப்போ தமிழ் நூலத்துக்கு அதை எடுத்து போடுங்கடா வெளிநாட்டுக்காரர் காலாளுக்கு இது அப்ப ஓட்டவாயண்ட காட்சியில மனோனேதன் இருக்கேக்க வந்து இந்த பிரச்சனை வந்தது தமிழ் ஏரியாவில் எதுக்கு சிங்களம் முன்னுக்கு தமிழ் எல்லாம் முன்னுக்கு வரணுமாண்டு அதான் முறை ஆனா போட்டுட்டாங்க என்ன அது அது போறோம் இங்க இருக்கிற ஒரு வாரத்துக்கு அதை வந்து நான் அதை என்ன கேட்கறேன்னு சொன்னா அதை யார் முடிவு எடுக்கணும்பா இங்க எங்கட ஏரியாவில் போட வேண்டிய போட்ட மத்திய அரசு முடிவு எடுக்கணும் இல்லையே அவங்க தான் முடிவு எடுக்கணும் இங்க இருக்கிற ஆடியதான் அதை முடிவு எடுக்கணும் இல்லை இல்லை ரோட் எல்லாம் வாங்க வரப்படா இந்த ரோட் எல்லாம் வாங்க அதுக்கண்டு இருக்கு ஒரு அமைச்சு இப்போ என்னன்னு தெரியும் யார் வந்திருக்கேன்னு தெரியா நீ பார்க்க கூடுதல இல்லை இந்த வேற ஆளோட விசாரிச்சு ஆளு செய்யறோட செய்து கூட மேலே வச்சு காய்க்க போயிடும் எங்கடைய மேல வச்சு ஒண்ணு செய்யலாம் இப்பதான் வந்திருக்கேன் வந்து கொஞ்சம் வரி முன்னுக்கு அடுத்த கட்டங்களை போகும் அதெல்லாம் போயிருக்காது அதை நிப்பாட்டுவோம் போய் இதெல்லாம் தேவையில்லை நான் நிக்கிறேன்னு சொன்னேன் நாட்டுக்கு வரணும் எங்கட அடுத்த தலைமுறைக்கு வந்துடாப்பா இப்படியான ஃபங்க்ஷன் வச்சு விரும்புறாண்டா சிவமாரன் ஞானத்துக்கு அடிச்சேன் அதே ஞானத்துக்கு அடிச்சேன் ஞானம் எங்க தெரியுமாட்டே கவலை அம்மா அவன் தலை குத்தி போட்டான் தலை நிமித்துறான் இல்லை அவன் சும்மாவே அப்படித்தானே அது போனோம் காட்டியில் எழுதி விடுவாங்க எல்லாம் செட் பண்ணி தான் அதுக்கு ஆனால் இவ்வளவு தண்ணி ஒரு சண்டை தேவையில்லை தெரியும் உங்களுடைய ஆக்கள் உங்களோட வெட்ட டீம்கள் ஒண்டா ஐயோ ஒரு வெக்க வாத்து போட்டு குளருவாங்களா அது மாதிரி கலாச்சாரமோ இல்லை நாங்கள் கேட்குறோம் கலாச்சாரம் வந்துட்டு வந்துடுறாங்க நீங்கள் எந்த இடம் தானே என்ன சொல்கிறேன் இப்போ நான் எனக்கு சொன்ன பிரச்சனை எனக்கு இந்த வீடியோக்கள் பார்த்ததுலேருந்து கொள்றோம் உங்களை எனக்கு சிரிப்பு தான் வருது கையில் அம்புட்டிச்சு ப்ரமோஷன் மச்சான் நல்ல கேள்வி மணி அது ஒரு ப்ரமோஷன் என்ன இப்போ
இந்த ஃபங்க்ஷன் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு இந்த மாதிரி 4 பேர் வைக்க எனக்கு அது இல்லை எனக்கு அது இல்லை சிரிப்பு ம் முறுக்கு எடுத்து சாப்பிடு நல்ல அது அது தெரிஞ்சா என்ன ஒருக்கா செட் ஆகும் சரி நான் விட கையில் நான் இந்த கையால் தான் நான் இங்கே வந்தேன் நான் ஒன்று தான் இங்கே வாங்கும் அங்கே டேக்ஸ் கட்டுறீங்க அங்கேயே கையை காட்டிப்பட்டு வந்திருக்காங்க அங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் சிலவு அது வேறு விளங்குது இல்லை ப்ரைவேட்டில் கட்டியாக உங்களுக்கு மட்டும் உங்களுக்கு தேவை இதுகள் நடத்தி கொண்டே இருக்காங்க உனக்கு என்ன ஆன்சர் பண்ணி என்னோட கேளு சே வந்த தெரியாடா வந்த தெரிஞ்சா இந்த 1008 கதையில் காய்ச்சி கொண்டு பாருங்க அதுக்குள்ள கலவாவா அங்கே கூத்தாடி போட்டு இங்கே வாரது கலவா உனக்கு பார்த்தா சொன்னேன் பொறாமையா கிடக்கேன் எனக்கு புறாமே இல்லைடா அடுத்த முறை போட்டு கிளி எடுக்கலாம் அதை கேட்க வெக்கமாக கிடக்கேன் திருப்பி நீ போய் டிக்டாக்கை போட்டு கிளி மொக்க மாதிரி காய்ச்சி கொண்டிக்கிறேன் ஒன்று செய்தாலும் பிரச்சனை அட எல்லாத்துலேயும் இவ்வளவு பெரிய விஷயத்தை விட்டுருக்கோம் ஒரு சின்ன விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை அதுவும் வெங்கடப்பட இல்லையாப்பா இருக்கிறது அப்படியே ஆவணப்படுத்துகிறோம் நாங்கள் ஆட்டோவில் நீங்கள் சொல்லுங்க ஏன் உங்கள் கோபுரத்தை அப்படி வச்சிருக்கிறீங்க பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கீங்க வடிவா இல்லை நான் நீங்கள் எடுத்தீங்க அதை ஒன்று செய்துக்கலாம் அந்த போட்டமே எனக்கு மாற்றி போட்டுருக்கலாம் அவங்கள வேலை இல்லையாப்பா இருக்கிறத அது பார்த்தாண்டா பெரிய பிரச்சனை கிடக்கு வேறு எதாவது பிரச்சனை கிடக்கு உங்களுக்கு இல்லை அது என்னடா பாருங்க என்ன சுவா வலிக்கிடுங்கோ போவோம் நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு பாஸில் ஃப்ளைட்டில் இறங்கினோடனே மாத்தியா அண்டு தானே வர்றீங்க யாராவது சொல்லுங்க ஐயான்னு ஒன்று வர்றீங்களா ஹரி ஹரி நீங்க ஒரு பயம் அப்ப சமாதான காலத்துல வச்சு 2-3 சிங்களத்தை இப்போ ஞாபகத்துல வச்சுக்கொண்டு ஹரி டிரைவர் ஓடிக்கொண்டு போவான் போலீஸ் மறைச்சா நீங்க சலிய ஓட்டி மாத்தியா ஹரி விட்டுருவாங்க காசு கொடுத்து எல்லாம் மட்டும் தான் டிரைவருக்கு தெரியும் தானப்பா ஓடுறவனுக்கு அவன் எத்தனை ரூட் போறான் நீங்களுடன் ஜன்னல திறந்து உங்களுக்கு ஒரு சீன் அதுக்கு அதே மாதிரி படியில் வச்சுன்னு நானும் படியில் இறங்கணும் தமக்க விட்டு ஓடினு போகணுமா கலக்கிறியோ சொல்லு உடைக்க கோயில்ல நான் போய் குடைக்க மாட்டேன் அடிக்கிறேன் நான் இந்த மாதம் இங்கே அனுப்பேன் இங்கே அனுப்பிடுறோம் கை ஒப்பரேஷன் செய்ய வலிக்கிறேன் அப்படியோட காய்ச்சிட்டு சரிதானே நான் பான முடியாது பிரச்சனை போய் பண்ணுவோம் எங்கட லோக்கல் படியில் கொடுப்போம் நாங்கள் கல் எடுப்போம் சரியா வலிக்கிறோம் போவோம் நாங்களப்பா மறைஞ்சிட்டியோ பரவாயில்ல ஐயோ பாத்தியா சுவா ஐயோ வேணாம் கேட்கலையே உங்களை நான் சொன்னது ஐயோ தம்பி மணி ராசா நான் போகிறேன் இது குடிச்சிட்டு போ தேத்தையே குடிச்சு போடா அப்படியே அட்டை பிட்ட டிக்டாக்கை பார்த்து கொண்டு காதை அவன் அப்படி சொல்லிட்டானு அப்படி சொல்லி நல்லா செஞ்சா பிடிக்காது உங்களுக்கு நீ அங்கே நீ அங்கே போயிடாது என்ன நீ அங்கே மூத்த காட்டுறது உங்கள் பொகுதுகள் கேட்க போதில் இந்த தெரியுமோ அதுகளுக்கு இரண்டை படிஞ்சா சனத்துக்கு தெரியாது நீ சனந்து போனோடனே என்ன லண்டனில் பிரச்சனையானா லண்டனில் பிரச்சனை இங்கே போகணும் உக்ரைன் சண்டை அங்கே இங்கே போட்டுதோ லண்டனுக்கு பக்கம் ரெண்டு தலையை வடிச்சு போச்சு எனக்கு இன்னும் இளவு நடக்கிறது தெரியல சனத்துக்கும் ஒரு விவரம் இல்லை விளக்கம் இல்லை அதை உங்க சொல்கிறவங்க ஒழுங்காக சொன்னால் சனத்துக்கும் ஒழுங்காக தெரிய போகும் கடை